11ஆம் இடம் என்பது பொதுவா எல்லாருக்கும் லாபஸ்தானம், பர்டிகுலரா மேஷராசிக்காரங்களுக்கு பாதகஸ்தானம். அப்ப இது லாபஸ்தானமாக இருக்கணும் என்று சொன்னால் நம்ம செயல்கள் எல்லாம் நம்ம ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். அந்த வேலைக்கான மாற்றத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இது யோக காலம்னு எடுத்துக்கிடணும். ஏன்னா சனி பகவான் எப்படியும் வேலையை மாற்றி விட்டுருவாருங்க. என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த வேலையிலிருந்து உங்களுக்கு மாற்றம் தருவதுதான் அவர் வேலை. வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணினோம்னா நல்லபடியாக வாய்ப்புகள் கைகூடி வரும். உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நண்பர்களே, சனி பகவானுடைய பெயர்ச்சி திருநள்ளாறு கோயில் பஞ்சாங்கப்படி இந்த 2026 வருஷம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறது. சனி பகவானுடைய பெயர்ச்சி நடைபெறப் போகிறது அப்படின்னு சொன்னாலே மனசுல ஒரு பயம், ஒரு கிளேசம். 9 கிரகங்களிலே சனி பகவானுடைய பெயர்ச்சிக்கு மட்டும் உலகத்தோட அத்துணை பேரும் பயப்படுகிறோம். அந்த சனி பகவான் நமக்கு நல்ல பலன்கள் தர வேண்டுமே என்று எல்லாம் வல்ல அந்த இறைவனை வேண்டுகிறோம். அதுவே முதலிலே துதிக்கிற போதே அந்த சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொன்னேன் அல்லவா, அதை சொல்லிட்டு நீங்க தொடங்குங்க. ஓம் காகத்துவஜாய வித்மகே கட்ககஸ்தாய திமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது என்ற மந்திரத்தோடு இந்த நிகழ்ச்சியை கேட்க தொடங்குங்கள். உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உருவாகட்டும். சனி பகவான் இதுவரை கும்ப ராசியிலே பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் காலபுருஷனுடைய நிறைவு ராசியான மீன ராசிக்குள்ளே இப்பொழுது பிரவேசமாகிறார். இதிலே உலக அளவிலே மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நிகழப் போகின்றன. தங்கத்தின் விலையில் ஒரு ஏற்ற இறக்கங்கள் அமைந்து கொண்டே இருக்கும். இப்பொழுது தங்கம் வாங்குவது உசிதம் இல்லை, அது புரிஞ்சுக்கணும். தங்கம் வாங்குவது நல்லது இல்லை. மீனத்திலே சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே தங்கம் விலை ஏற்றம் இறக்கமாகத்தான் இருக்கும். அதே போல இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீரினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள், உலக அளவில் விமான விபத்துக்கள் இதெல்லாம் மிக அதிகமாக இருக்கும். ஆக இந்த சனி பயிற்சி காலம் உங்களுக்கு எல்லாம் எல்லா நன்மைகளையும் வழங்க எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி உங்களுடைய பலன்களை சொல்ல துவங்குகிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். எனதருமை மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால், இவர் நன்மை தருவாரா தீமை தருவாரா என்பது நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை பொறுத்துதாங்க இருக்கு. என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஆமாங்க அது உண்மைதான். மேஷராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடத்திற்கு அதிபதி சனி பகவான், 10ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும். 11ஆம் இடம் என்பது மேஷராசிக்காரர்களுக்கு பாதகஸ்தானம், பொதுவா எல்லாருக்கும் லாபஸ்தானம், பர்டிகுலரா மேஷராசிக்காரங்களுக்கு பாதகஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான். அப்ப இது லாபஸ்தானமாக இருக்கணும் என்று சொன்னால் நம்ம செயல்கள் எல்லாம் நம்ம ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும். பாசிட்டிவா இருக்கிறவங்களுக்கு இது லாபஸ்தானம். சில பேர் நெகட்டிவா புலம்புவாங்க, என்னங்க வாழ்க்கை, என்னங்க வாழ்ந்து என்னத்தங்க கண்டோம் அப்படின்னு அப்படி சொல்வதும் பிறரை குறை சொல்லி பேசுவதே சிலருக்கு பழக்கமா இருந்துகிட்டு இருக்கும். சில பேர் சாடிஸ்டா இருப்பான், அடுத்தவன் கீழே விழுந்துட்டானா நல்லா விழுந்துட்டான் அப்படித்தான் விழணும் அப்படின்னு சிரிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்படி பிறருடைய துன்பத்தில் யார் இன்பம் காண்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சனி பகவான் பாதகாதிபதி என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இவர் சனி பகவான் 10ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி விரயத்தில் வந்து அமர்கிறார். அவங்க சனி பயிற்சி காலத்துல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், மேஷராசிக்காரங்க நம்ம வீட்டுல யார் பெரியவங்களோ அவங்க ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய தாய்க்கோ தகப்பனுக்கோ ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது, குறிப்பாக தந்தை வழி தாத்தாவுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது வச்சுக்கோங்க, அந்த ஹெல்த் இஷ்யூ பார்த்துக்கிடலாம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. உடனே மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. சில பேருக்கு இப்பொழுது ஒரு வேலைக்கான மாற்றத்துக்காக முயற்சி பண்ணுவாங்க. அந்த வேலைக்கான மாற்றத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இது யோகா காலம்னு எடுத்துக்கிடணும். ஏன்னா சனி பகவான் எப்படியும் வேலையை மாற்றி விட்டுருவாருங்க. என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த வேலையிலிருந்து உங்களுக்கு மாற்றம் தருவதுதான் அவர் வேலை. உங்க வேலையை மாற்றி விட்டுருவாரு. அப்ப யார் யார் வேலை மாற்றம் எதிர்பார்க்கிறீங்களோ அவங்களுக்கு சூப்பர் பீரியட். விரயத்துல சனி நிற்கும் போது இந்த காலகட்டத்தில் ஃபாரினுக்கு போறதுக்கு நம்ம ரொம்ப ட்ரை பண்ணலாம். சில நேரங்களில் ஃபாரினுக்கு போறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணினாலும் நடக்காது. இப்ப சனி பகவான் என்ன பண்ணுவாரு, தள்ளி விட்டுலாம் பாருங்க, நம்ம ஃபாரினுக்கு நம்மளை தள்ளி விட்டுருக்கப்பா அப்படின்ட்டுலாம். வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணினோம்னா நல்லபடியாக வாய்ப்புகள் கைகூடி வரும். இது மிக முக்கியமான விஷயம். ஆனால் சனி பகவான் பார்க்கக்கூடிய ஸ்தானம் என்று சொன்னால் 6வது ஸ்தானத்தை பார்க்கிறார். 6 மனமே 6
அந்த ஆண்டவன் கட்டளை யாரு? வாழும் மனிதன் மகிழ்ச்சி கொள்ள தெய்வத்தின் கட்டளை யாரு? நாங்க பாருங்க, அந்த 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறாரு அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை. ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, சரியான ஒர்க்கர்ஸ் கிடைக்கல அப்படின்னா நல்ல ஒர்க்கர்ஸ் கிடைப்பாங்க. அதுல இன்னொரு வகை எப்படி கேட்டீங்கன்னா, நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு இப்ப கடன் வாங்கி டெவலப் ஆயிடலாம் ஒரு எண்ணம் வரும். கடன் வாங்கும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருந்திருங்க. நீங்க எதிர்பார்க்கிற கடனை சனி பகவான் வாங்கி கொடுத்துருவாரு. ஒரு பிசினஸுக்கோ இல்ல குடும்பத்துல ஒரு விஷயம் ஏதோ நல்லதுக்கோ, வீடு கட்டுறதுக்கோ, ஒரு பர்சனல் லோனோ ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்குறீங்க, கடனை வாங்கி கொடுத்துருவாரு. ஆனா அடைக்க ரொம்ப சிரமப்பட்டு போயிருவோம். அதனால கடன் கிடைக்குதுன்னு அதிகமா வாங்கிடாம நீங்க இந்த காலகட்டத்துல அளவா கடன் வாங்கி கட்டுறதுலாம் உங்களுக்கு நல்லது. உடல் நலத்துல அக்கறை செலுத்தணும். பல பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு கையில காலில் அடிபடுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க. சார் இப்ப அடிபட தொடங்கிருச்சு சார், இப்பவே பலன் தெரிய ஆரம்பிச்சிருச்சு சார் அப்படிங்கிறாங்க. குடல் ரக்கம்ங்கிறாங்க, அப்படி வியாதி வந்துருச்சுக்கிறாங்க. இப்படி என்னெல்லாமோ உடல் நலத்தை பற்றிய பல்வேறு பிரச்சனைகள். சிலருக்கு ஒரு தனிமை பயம் வருகிறது. மேஷராசியை சேர்ந்த சீனியர் சிட்டிசன்ஸ் ஒரு தனிமை பயம் வருகிறது. என்னுடைய பிள்ளைகள் என்னை பார்த்துக் கொள்வார்களா, நான் தனிமையா தான் இருக்கணுமா அப்படின்னு தோணுது. சில பேர் முதியோர் இல்லங்களில் விரும்பி போய் சேரக்கூடிய அமைப்பும் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இருக்கு. அதே நேரத்தில் கொஞ்சம் பேக் பெயின், இடுப்பு வலி சம்பந்தப்பட்ட உபத்திரவங்கள் இருக்கு. ஆபீஸ்ல யார்கிட்டையும் போய்கிட்டு இந்த நேரத்தில் வம்பு வளர்த்துற கூடாது. கூட இருக்கிற உற்ற நண்பன் தானேன்னு சொல்லி அந்த நண்பன் நம்முடைய வாழ்க்கை ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள கூடாது. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஆபீஸ்ல உங்க கூட ஒர்க் பண்ற நண்பர்கிட்ட போய் உங்க வாழ்க்கை ரகசியம், மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய மோதல் போக்கு, மேலதிகாரியை கிரிட்டிசைஸ் பண்றது, இதெல்லாம் செய்தாதீங்க. சிக்கல் கிளப்பி விட்டுருவாங்க, போட்டு கொடுத்து சிக்கல் கிளப்பி விட்டுருவாங்க. இந்த காலகட்டத்தில் 2.5 ஆண்டுகள்ல இந்த மேஷராசிக்காரங்க கரும்பு ஜூஸ், ஆப்பிள் போன்றவற்றை சனிக்கிழமைகளில் சேர்த்துக் கொள்ள வேண்டாம். மேஷராசிக்காரர்கள் இந்த 2.5 ஆண்டுகளில் கரும்பு ஜூஸ், ஆப்பிள் போன்றவற்றை சனிக்கிழமைகளில் சேர்த்துக் கொள்ள வேண்டாம் என்பதில் உறுதியாக இருங்கள். நீங்கள் இந்த காலகட்டத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் மகமாயி மாரியம்மன். மாரியம்மனை வழிபட்டுக் கொண்டு வந்தால் மிகச்சிறந்த வெற்றிகளை பெறலாம். இப்ப இவ்வளவு நேரம் உங்க ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன பலன்களை தருவாருன்னு சொன்னேன். இந்த காலகட்டத்தில் நீங்க திருநள்ளாறு சென்று சனி பயிற்சியிலே கலந்து கொள்ள வேண்டும். மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி. திருநள்ளாறு கோயிலிலே அதற்காக விழாக்கள் நடத்துகிறார்கள். அந்த விழாவிலே அடியணியும் கலந்து கொள்ள சொல்லி அழைத்திருக்கிறார்கள். இந்த சனி பயிற்சியானது மிகப்பெரிய மாற்றங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரப்போகிறது. இந்த சனி பயிற்சி நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நிறைய ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும். சனி பகவான் அகமகிழ்ந்து உதவணும்னா ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவி செய்யணும். நம்முடைய கர்மா, நம்ம போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோமோ அதற்கு தண்டனை தரக்கூடியவர் சனி பகவான் என்பதனால் இந்த சனி பகவானுடைய பயிற்சி பலன்களை உங்களுக்கு உங்கள் ராசிக்குரிய பலன்களாக கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு உங்க சொந்த ஜாதகத்தின் அடிப்படையிலே இந்த சனி பயிற்சி நன்மை தருமா, ஏதாவது பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். இந்த சனி பயிற்சியினாலே என்னவெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறப் போகிறது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த சனி பகவான் நன்மை தருவாரா, இதை நம்ம எச்சரிக்கையா இருக்கணுமா இந்த 2.5 ஆண்டு காலம் என்பதை உங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர். இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்திலே பினான்சியலா சிலருக்கு ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சிலருக்கு வேலையிலே கடும் தொந்தரவுகளை தருவார். குழந்தை பாக்கியம் சம்பந்தமான சிலருக்கு பிரச்சனைகளை சுட்டி காட்டுகிறது. சிலருக்கு அரசியலிலே மிகப்பெரிய சறுக்கல் வரும் என்றும் இருக்கிறது. அது சனி பகவானுடைய இந்த பயிற்சி காலத்தில் டெய்லி வீட்டை விட்டுட்டு வெளியே போயிட்டு வரும்போது கைகால்களை சுத்தம் பண்ணி கொண்டு வீட்டுக்குள்ள வாருங்க. காயத்ரி மந்திரம் சொல்லக்கூடியவர்கள் தினந்தோறும் காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. அது மிக முக்கியம். காயத்ரி மந்திரம் சொல்வது என்பது மிக முக்கியம். அது தெரியாதவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் ஓம் சனீஸ்வராய நமகா என்ற மந்திரத்தை தினமும் 21 முறை சொல்லுவதும், பிறகு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி நெற்றியிலே திருநீர் பூசுவதும் சனி பகவானுடைய அனுக்கிரகத்தை மிகச் சிறப்பாக உங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதனால் அன்பர்களே, இந்த சனிப்பெயர்ச்சியை மனதார கொண்டாடுங்கள், இறைவனை வழிபடுங்கள், நன்மைகள் நடக்கட்டும். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.